ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மல்லியால் இந்த ரகுக்கும் சுடருக்கும் பயங்கர தொந்தரவுங்க. அந்தளவுக்கு செம்ம டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க மல்லி. இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ரகு கொஞ்ச நாள், அதாவது இந்த ஜஸ்ட் 1 வீக்காக ஒரு இடத்துல தங்க விடாத அளவுக்கு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி அப்படியே எலி நோண்டுற மாதிரி நோண்டிக்கிட்டு இருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா ரகுவும் சுடரும் பேசிக்கிறாங்க. இந்த மல்லி அடங்கவே மாட்டாளா, இவளால் நமக்கு ரொம்ப தொந்தரவு. இப்போ நான் இந்த சென்னையிலே இருக்க முடியாத நிலமையில் இருக்கேன். இன்னும் ஒரு நாள் போலீஸ் கையில் மாட்டாமல் இந்த சென்னையில் இருந்தாவே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ரகு, நீ வெளியில் இருந்தால் தான் எனக்கு சேஃபு, எனக்கு நான் தைரியமாக இருப்பேன், நீ போயிட்டு என்ன நான் எப்படி இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுடர ரகுவும் பேசிக்கிறாங்க. அப்படி பேசிக்கும் போது ரகுக்கு ஒரு ஐடியா தோணுது. சரி, இந்த மல்லி எதுக்கும் அசர மாட்டாளா, அவளுக்கு மைனஸ் பாயிண்ட்டுன்னு அவளோட ட்ராபேக்குன்னு எதுவுமே இல்லையா, அவள் எதுக்கு அடங்குவா அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த சுடர் மல்லி ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் ரொம்பவே பயப்படுவா. அது வெண்பா மட்டும்தான். வெண்பாவுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவளுக்கு உயிரே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடர் ஐடியா சொன்னதுனால தான் இந்த ரகு பார்த்திங்கன்னா நம்ம வெண்பாவோட பேக்கில் பாம் வச்ச மாதிரியும் அது ஜஸ்ட் 1/2 hourல வெடிக்கிற மாதிரியும் இந்த ரகு ஃபோன் பண்ணி நம்ம மல்லிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. மல்லி உடனே காய்கறி வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் இந்த ரகு ஃபோன் பண்ணி சொன்னதுனால அந்த பேக் அப்படியே போட்டுட்டு நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோவில் போயிட்டு இந்நேரத்துக்கு வெண்பா வீட்டில் தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு ஓடி போகிறாங்க. அங்கே போனதும் இந்த சுடர் வெளியிலே வழி மறைச்சி, ஏய் உன்னை இங்கே வரக்கூடாதுன்னு தானே சொன்னேன், எதுக்குடி வந்தேன்னு சொல்லிட்டு மல்லி ஒரு பக்கம், பின்னாடியே நிஷா ஒரு பக்கம், இங்கெல்லாம் எதுக்குடி வந்த மல்லி போடி வெளியே அப்படின்னு சொல்ல இந்த கதிரேசனா ஏய் போமா அப்படின்னு பண்ணுறாங்க. ஆனால் நம்ம மல்லிக்கு அதெல்லாம் விஷயமே இல்லை. அவங்க எதனா கத்தின்னு போட்டோம் காக்கா மாதிரி, நம்ம வெண்பாவை பார்ப்போன்னு சொல்லிட்டு அவங்க கையெல்லாம் உதறி விட்டுட்டு தள்ளி விட்டுட்டு நேராக மேலே போகிறாங்க. மேலே போனால் நம்ம வெண்பா குட்டி ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு ரைட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வெண்பா அப்படி கன்னத்தை தழுவி பிடிச்சி வெண்பா அப்படின்னு ஒரு பாசமலையை கொட்டிட்டு அதுக்கப்புறம் வெண்பாவோட பேக்கை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணால் கரெக்டாக இந்த ரகு சொன்ன மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இருக்குதுங்க. உடனே அவங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு ஏய் போங்கடி பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி அந்த பாக்ஸை எடுத்துக்கிட்டு ஓடி வராங்க. ஸோ இதுதான் ப்ரோமோவாக கொடுத்துருக்காங்க. அப்படின்னா உண்மையாகவே இந்த ரகு பார்த்திங்கன்னா அந்த டிஃபன் பாக்ஸ்க்குள்ளே பாமை தான் வச்சுருப்பாரா, இல்லை நம்ம மல்லியை மிரட்டணும் அப்படின்றதுக்காக சும்மா டம்மி பாமை வச்சுருப்பாரா அப்படின்னு தெரியல. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆக மொத்தம் நம்ம மல்லியை ரொம்பவே அலற விட்டுட்டார் இந்த ரகு. இப்போ மல்லிக்கு கோவம் ஃபுல்லாக இந்த சுடர் மேலே தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த சுடரால் தான் இந்த அளவுக்கு நம்ம வெண்பாவுக்கு பிரச்சனை வருது. அதனால் ரகுவை பார்க்க முடியல. எல்லா கோவத்தையும் இந்த நிஷா மேலேயும் இந்த சுடர் மேலேயும் காட்ட போகிறாங்க மல்லி. நீங்கள்லாம் பொம்பளைங்களா, ஒரு குழந்த ஸ்கூல் விட்டு வந்ததோ ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு கூட உக்காந்து எல்லாத்தையும் பார்த்து செஞ்சுருந்தா தானே பேக்கை செக் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கோம். இப்போ பாருங்கள் பாம் அப்படின்னு சொல்லி எல்லா கோவத்தையும் சுடர் மேலேயும் நிஷா மேலேயும் காட்ட போகிறாங்க. பலார்னு கன்னத்தில் அரைஞ்சி கிளின்னு கிழிச்சு தொங்க விட போகிறாங்க நம்ம மல்லி. ஸோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ரகுவோட தொந்தரவு இருக்காது. ஆனால் அந்த மேஸ்திரி வச்சு நம்ம விஜயோட ப்ராஜெக்டை தொந்தரவு பண்ணுறதுக்கு நிறைய இடைஞ்சல் கொடுக்க போகிறாரு. இதையெல்லாம் நம்ம மல்லி எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.